அர்ச்சனா அண்ட் விசித்ரா மேம் ரெண்டு பேரையும் பர்சனலாவுமே தெரியும். அர்ச்சனாக்கு நான் நிறைய டைம் கொரியோகிராஃப்லாம் பண்ணியிருக்கேன். அந்த பொண்ணு உண்மையாலுமே ரொம்ப சாஃப்ட் ஹார்ட்டட் தான். பட் அவங்க இப்ப கேட்டுட்டு இருக்காங்க இல்லையா கேள்வி, இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் வேணா அவங்க சீசனுக்கு வெளியில இருந்து பார்த்துட்டு போய் பேசியிருக்கலாம். பட் இப்ப அவங்க பிரதீப்காக ஒரு ரெட் கார்டு காமிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு எல்லாத்தையுமே எதிர்த்து நிக்கிறாங்கல்ல, அது அவங்க ட்ரூவா தான் பண்றாங்க. அதுல எந்த டவுட்டுமே இல்லை. அவங்க உள்ள இருக்கிற கேள்வியை தான் கேட்கறாங்க. வெளியில மக்கள் எனக்கு ஹெல்ப் பண்ண போறாங்க, மக்களோட கேள்வியை தான் நான் கேட்டுட்டு இருக்கேங்கிறதுலாம் அவங்களுக்கு தெரியாது. கரெக்ட் தானே? 1 வீக் பிஃபோர் அவங்க உள்ள போனதுக்கு அப்புறம் தான் நடந்த விஷயம் இது. அவங்க ரொம்ப கிளியரா இருக்காங்க. அது எல்லா மக்களோட கேள்வியுமாவே இருக்கு. அண்ட் மரியாதையா பேசுங்கன்னு சொல்றது கூட இப்போ பிக் பாஸ்குள்ள போனதுக்கு அப்புறம் வாடா போடா வாடி போடி நாங்களே எங்களோட சீசன்லயே நாங்கெல்லாம் அப்படிதான் இருந்திருக்கோம். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் ஒருத்தர் வாடா போடான்னு சொல்றதுல வந்து தப்பு இல்லை. அவங்க நான் ஒருத்தரை கூப்பிடுறப்போ என்னை விட பெரியவங்க எல்லாம் இருந்தாங்க என்னோட சீசன்ல. ஆக்சுவலி ராஜு, சிபி எல்லாருமே என்னோட பெரியவங்க. அவனுங்களை நான் வாடா போடான்னு பேசுறப்போ அவங்க அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணி டே நீ என்ன வாடா போடான்னு பேசாதான்னு சொல்லி நான் பேசியிருக்க மாட்டேன். அந்த கம்ஃபர்டபுள் வந்தது அப்புறம் பேசிக்கிறது வேற. ஒருத்தருக்கு பிடிக்காதப்போ அந்த மாதிரி மரியாதை இல்லாம பேசுறது தப்பு தான். அவங்க அதை அவங்களே அக்செப்ட் பண்ணிக்கணும். அது அவங்க கேட்கறதுல தப்பு இல்லை. விசித்ரா மேம் வந்து இப்ப மட்டும் இல்லை, அவங்க ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு சில கேள்வி எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் கேட்கறாங்க. அந்த ஆடியன்ஸுக்குமே இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க சில இடத்துல மிஸ் பண்ணாலுமே சில இடத்துல கேட்கிற கேள்வி கொஞ்சம் நாலேஜபிளா தான் இருக்கு. பிரதீப் எவிக்ட் ஆவாருன்னு நானும் எதிர்பார்க்கல. அண்ட் ஆப்வியஸா யாராவது ஒரு வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் தான் வெளியில போறாங்கன்னு ஏன்னா நான் வைல்ட் கார்டா போனப்போ எனக்கு 1 வீக் வந்து நாமினேஷன் பண்றதுக்கான சான்ஸ் கொடுக்கல. பட் இந்த சீசன்ல போன உடனே கொடுத்துட்டாங்க. நம்ம வைல்ட் கார்டா போறவங்களுக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் 1 வீக் கண்டிப்பா கொஞ்சம் டிராபேக் இருக்கும். ஏன்னா அங்க இருக்கவங்க எல்லாம் ஆல்ரெடி 50 days இருந்துட்டாங்க. எனக்கு நான் போறப்பவே அவங்களுக்குள்ள எல்லாம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிரியேட் ஆயிருக்கும். சில விஷயத்துல கம்ஃபர்டபுள் ஆயிருப்பாங்க. அதே மாதிரிதான் இங்கேயும். ஸோ அதனால நான் யோசிச்சேன் வைல்ட் கார்டுல இருந்து கண்டிப்பா ஒருத்தர் வெளியில போயிடுவாங்க அப்படின்னு. அதே மாதிரிதான் போனாங்க. வெளியே உள்ள போறப்பவே வந்து ப்ராப்பரான ஒரு டாக்டர்லாம் வச்சு சைக்காலஜிஸ்ட் வச்சு நம்ம கிட்ட நிறைய கேள்வி கேட்பாங்க. நம்ம அந்த கேள்விக்கெல்லாம் எப்படி பதில் சொல்றோங்கிறதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் அவங்க உள்ள அனுப்புவாங்க. ஸோ அந்த டாக்டர்ஸ் நம்ம ஏமாத்திட்டெல்லாம் உள்ள போக முடியாது இல்ல. தெரிஞ்ச கேமரா விட தெரியாம கேமராங்களும் நிறைய இருக்கும். அவ்வளோ மைக் இருக்கும், இவ்வளோ மக்கள் பாக்குறாங்க. 24 hours வந்து அதை வந்து மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு ஒவ்வொரு டீம் இருக்கு. ஐ மீன் ஒருத்தரை மானிட்டர் பண்றதுக்கே ஒரு டீம் இருக்கும். அத்தனை பேர் இருந்து அவங்க அதை சேஃபா ஃபீல் பண்ணலங்கிறது வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஏன்னா அவங்களாம் அக்ரிமெண்ட் சைன் பண்ணி போகும்போதே அதெல்லாம் இருந்திருக்கும். அக்ரிமெண்ட்ல எல்லாம் படிச்சுட்டு உள்ள போயிட்டு ஏன் அன்சேஃப்னு சொல்றாங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா அவ்வளோ பெரிய சேனல், அவ்வளோ பெரிய டீம், அவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இத்தனையுமே இருந்து ஒருத்தருக்கு வந்து தப்பான விஷயம் நடக்க அவங்க அலோவ் பண்ணவே மாட்டாங்க. ஸோ அந்த ஒரு ரீசன் சொல்லி அவரை எவிக்ட் பண்ணது வந்து அன்ஃபேர் தான். இந்த மாதிரி ஒரு விஷயத்த பிராண்ட் பண்ணி அனுப்புனா லைஃப் நாளைக்கு அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து ஒரு கேள்விக்குறியா மாறும். இது வந்து அந்த எவிக்ஷனை வந்து நான் ஏத்துக்கிறது இல்லைங்கிறது தெளிவா சொல்லிட்டேன். ஆக்சுவலி நானே இல்லை, நிறைய பேர் அதை ஏத்துக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் அதுக்கு ஆப்போசிட்டா தான் இருக்காங்க. அண்ட் அதனால அவரோட ஃபியூச்சர் ஸ்பாயில் ஆகும்னு உள்ள இருக்கவங்க வேணா நினைச்சிட்டு இருக்கலாம்னு நினைக்கிறேன். வெளியில இருக்க எல்லாருக்குமே அவரோட ஃபியூச்சர் ரொம்ப நல்லா இருக்க போதுன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதாவது வந்து அவர் சைக்கலாஜிக்கலி அவர் அஃபெக்ட் ஆயிருக்காரு, he cannot play properly அப்படின்ற இன்னொரு குற்றச்சாட்டும் அவர் மேல வந்திருக்கு. அது ஒரு லாஜிக்கே இல்லாத விஷயங்க. அவரை கூட்டு போய் மெடிக்கல் செக்அப் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் வந்து லாஜிக்கே இல்லை. அவருக்கு நடந்த விஷயங்கள்லாம் வந்து அவருக்கு தான் இருக்கும், அவருக்கு உள்ளதான் இருக்கும். அதை கொண்டு வந்து அவர் பிக் பாஸ்ல காட்டல. இவ்வளவு நாள் அவருக்கு என்ன ஏஜ் இருக்கும்? ஒரு 30+ இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த 30 yearsல வந்து இவரை வந்து பத்தி தெரியாம அவ்வளோ ரகடா இருக்கிறவரா இருந்திருந்தாருன்னா அவரு வெளியில சர்வை பண்ணியிருந்திருக்க முடியாது, இத்தனை படங்கள்ல நடிச்சிருந்திருக்க முடியாது. அட் த சேம் டைம் அவர் பிக் பாஸ்குள்ள கண்டஸ்டன்டாவுமே வந்திருக்க முடியாது.